4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இப்போ இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே நான் பிரைட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஒன் மோத்தி என்னோட சீரியல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த செட் எல்லாமே சேர்த்து நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 1.5 lakh கிட்ட இருக்கும். நார்மல் பீப்புள்ஸு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 800,000 rupees 2000 rupees இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடையாது, 200 rupeesல கூட கிடைக்கும். இது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? இது ஜஸ்ட் 199 rupees. ஓகே, ஃபேர்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸு டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா ரெடியூஸ் பண்ணும். மேம் கோகுல் சாண்டல்ல இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ணிருப்போம்ல, அது இந்த இலையில இருக்கிற இந்த கிருஷ்ணர் இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் நைட் ரொட்டீனுக்கு வந்துட்டு இந்த ரைஸ் மாய்ஸ்சரைசர். நார்மலா நான் இப்போ இந்த வெளியில எல்லாம் போறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். வாவ், நைஸ், பர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஓகே வாட்ச். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எங்க போனாலும் இது இல்லாம நான் போனதே இல்லை. இதுவும் மீஷோல தான் வாங்கினேன், ஜஸ்ட் 129 rupees. லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் நான் எப்பவுமே பிராண்டியர் தான் போயிடுவேன், ஏன்னா வந்துட்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். இப்ப நான் போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் தான் இது வந்துட்டு. இது நீங்க வந்து 3 நாளா இருந்தாலும் அழியாது. ஸ்கின் கேருக்குனே அவங்க தனி ஒரு ஸ்பாட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லுங்க மேம் இதை பத்தி. எஸ், என்னோட இந்த ரூம்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் வந்துட்டு இதுதான். அண்ட் இந்த டேபிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் என்னோட மேக்கப் கிட்ஸு அண்ட் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு வெளியில் போகிறப்போ ஒரு நார்மல் டச்சப் பண்ணுற மேக்கப் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட மேக்கப் ரூம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நான் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஸில் தான் வந்துட்டு ஆர்கனைசர்ஸ் வாங்கி அது எல்லாமே இது பண்ணேன். ஓகே, டெல் மீ அபவுட் யுவர் ஸ்கின் கேர் மேம். ஸ்கின் கேருக்குனே ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. எப்படி ஸ்கின் கேர் பண்ணுவீங்க? ஸோ எனக்கு வந்துட்டு எவ்ரிடே ஸ்கின் கேர் வந்துட்டு மார்னிங் ஈவினிங் ரெண்டுக்குமே ஸ்கின் கேர் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி மேக்கப் லவர் கிடையாது, ஏன்னா நமக்கு யூஸ்வலாகவே ஷூட்டில் மேக்கப் பண்ணுறதுனால நான் நார்மலாக வெளியில் போனால் நான் வித்தவுட் மேக்கப்பில் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு போகணுன்றது தான் என்னோட விருப்பமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நம்ம ஸ்கின் கேர் டெய்லி பண்ணுறதுனாலேயே நம்ம அந்த ஸ்கின் க்ளோனஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் ஃபுட்டு, நம்ம நல்ல ஃபுட்டு எடுத்தாலே வந்துட்டு நம்மளோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். மார்னிங் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்துட்டு நான் கொரியாலேருந்து இந்த ஒரு கிளென்சர் வாட்டர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட 3rd பாட்டில். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கொலாஜன் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் டோன், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டோனர். அண்ட் ஹைப்பனோடது நான் சீரம் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸ் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஷேக் பண்ணால் எல்லோ கலரில் ஆகிடும். எஸ், ஸோ இந்த சீரம் வந்துட்டு நீங்கள் பூஸ்ட் கொலாஜன் இருக்கிறதுனால இதிலே வந்துட்டு போட்டிருப்பாங்க டபுள் ஷாட் ரேடியன்ஸ் லிஃப்ட் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஃபேர்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸு டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு என்னோட ரீசன்ட் டைம் அடிக்ட். எவ்வளோ மேம் வந்து இருக்கும்? ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்டாக 699, ஒரு 700 கிட்ட தான் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி, இது ஒரு 1200 அந்த மாதிரி இருக்கும். மேம் கோகுல் சாண்டல்ல இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கோகுல் சாண்டல் பவுடருமே இருக்கு. ஆமா, இது வந்துட்டு நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ணிருப்போம்ல, அது இந்த இலையில இருக்கிற இந்த கிருஷ்ணர் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஆக்சுவலி என்னன்னா எங்க வீட்டுல எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க பவுடர்ஸ். ஸோ வீட்டுல ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஊர்லேருந்து வந்த இன்லாஸா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஸோ அதனால அவங்க 90s வைப் இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசுல நமக்கு அடிச்சதுதான் ஞாபகம் இருக்கு. ஆமா, ஸ்கூலுக்கு போறப்ப ஃபுல்லா அப்படியே அடிச்சு விட்டு அனுப்புவாங்க.
ஸோ நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு விட்டமின் சி அண்ட் இ டாக் அண்ட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பாட்டில்ஸ், 6th பாட்டில் நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ல நல்லாவே இருக்கு, ஸ்கின் நல்லா க்ளோனஸ் இருக்கு. அண்ட் இது எல்லாமே டே ரொட்டீன். ஓகேங்களா? ஓ இப்போ டே ரொட்டீன் மட்டும்தான். டே ரொட்டீன். ஸோ நைட் ரொட்டீனுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் நைட் ரொட்டீனுக்கு வந்துட்டு இந்த ரைஸ் மாய்ஸ்சரைசர் டோனர் வந்துட்டு கொரியாலேருந்து, இது வந்துட்டு கொரியன் ப்ராடக்ட் இது ஆக்சுவலி. ஸோ இதுவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 months-ஆக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் வருது. அண்ட் சீரம் வந்துட்டு நான் இந்த ஸ்னெயில் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி, 1100 அந்த மாதிரி தான். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு 900 சம்திங் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நைட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனி மாய்ஸ்சரைசர் டாக் அண்ட் கீ கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இல்லாட்டினா வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் ஸ்கின் கேர். எஸ். என்னன்னா நமக்கு சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கிளென்சர் வந்துட்டு பண்ணிட்டு நம்ம டோனர் மாய்ஸ்சரைசர் போடணும். நான் வந்துட்டு டோனருக்கு அப்புறம் நான் சீரம் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். சீரம்க்கு அப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப லைட்டனிங்காக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்குமே சரி, ஃபீல் பண்ணும்போதும் சரி, நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு வந்துட்டு நல்லா டீப் கிளீன்ஸ் பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு வந்துட்டு இந்த சின்ன சின்ன இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், இதுதான் என்னோட ஸ்கின் ரொட்டீன். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு SPF வந்துட்டு யூஸ் பண்ணுறது, ஹேண்டுக்கு SPF யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்துட்டு ரெனேயோடது 3D க்ளோ. இது வந்து இதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் தான், பட் இது ஹைலைட்டிங் மாய்ஸ்சரைசர். இப்போ நீங்கள் மேக்கப்பே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நீங்கள் இந்த எலிமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா ஒரு பிங்கிஷ் க்ளோ, ஒரு பீச் க்ளோ கொடுக்கும். ஸோ ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சன்ஸ்கிரீன் சொல்லுங்க மேம். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு சன்ஸ்கிரீன் நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து ஆயிலி ஆயிடுது, ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே ஏதோ டேன். ஆனால் சன்ஸ்கிரீன் வந்து ப்ரொடெக்ஷன் தான். ஆனால் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு மாதிரி ஆயிலியா. இல்லை, நீங்கள் நோ கேஸ்ட் வந்துட்டு போயிடணும். அந்த ஒயிட் கேஸ்ட் இல்லாமல் போனாலே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு இதாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவும் க்ரீமியாக போகாதீங்க. ரொம்ப க்ரீமியாக போனீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே திட்டு ஆகிடும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஆயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெட்டர் நீங்கள் வந்துட்டு இதுக்கு வாட்டர் பேஸ்டு அந்த மாதிரி க்ரீம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னம்னா லிட்டில் பிட் மாய்ஸ்சரைசர் இருக்கிற மாதிரி, அதாவது க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அந்த மாதிரி. இதில் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த இது வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்னோடது வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் டைப். என்னோடது என்னென்னா பர்டிகுலர் சின்ன சின்ன ஏரியாவில் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஆயில் செக்ரிகேஷன் நடக்கும். நோஸு இந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு எனக்கு ஆயில் வரும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நான் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புங்கிறதுனால நான் மோஸ்ட்லி வந்துட்டு வாட்டர் பேஸ்டு வந்துட்டு நான் போவேன். நான் ஏன்னா நான் ரொம்பவும் க்ளோயிங்காக எனக்கு வந்துட்டு தேவை இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே இருந்தாலே ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடியே கொஞ்சம் ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கு. மேம் இவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப டெப்தா சொல்றாங்க. ஷீ இஸ் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இல்ல, நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடணும்ல, அவ்வளவுதான். இது மூலமா ஒரு 4 பேருக்கு தெரியும். நிறைய டிஎம்ஸும் வரும். மேடம், எனக்கு என்னோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லுங்க, இல்ல நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க, நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அண்ட் அங்க வந்து 2 பாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து வாட்ச்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா. சோ அந்த வாட்ச் அப்படியே எடுத்து. எஸ். ஸோ இதுவும் வந்துட்டு நான் மீஷோல வந்துட்டு வாங்கினேன். ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இது வந்துட்டு என்னோட ஸ்பெக்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதுல வந்துட்டு பேபியோடது எங்க பாப்பாவோடதும் இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ற ஸ்பெக்ஸ், நான் யூஸ் பண்ற ஸ்பெக்ஸ். நார்மலா நான் இப்போ இந்த வெளியில எல்லாம் போறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப கூலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்துட்டு யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் போக்கி ஸ்டைல்ல. ஓ, நைஸ் ஸ்டைல்ல. ஓகே ஓகே. ஒரு காஸ்ட்லியஸ்ட் கண்ணாடி எது மேம்? நீங்க வேற, நீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க என்கிட்ட பார்க்கவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் பாரத் ஆனாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான்.
வாவ் நைஸ் பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி யோயோ கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். So, என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸுமே மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். பட் இது வந்துட்டு இது ரெண்டுமே மீஷோல வாங்கினேன். ரொம்ப ஒர்த்தா இருந்தது. இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1000 இருக்குமா? 1000 மேல. இது ஒரு 250, இது ஒரு 300. அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் நான் பாக்ஸஸ் லிங்க் அனுப்பி விடுறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி வர்த்தா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, நல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாமே மீஷோல தான் வாங்கினேன். திஸ் ஒன்லி 198 rupees. 198 rupees. ரொம்ப பார்க்கிறதுக்கே யூனிக்கா இருந்தது. ஜஸ்ட் ஃபார் தி ஷோகேஸா இல்ல நீங்க ஓகே ஓகே. இது காஃபிக்காக நான் வாங்கல, ஜஸ்ட் ஃபார் ஷோகேஸ். வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு டைட்டான்ல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஓகே வாட்ச். எஸ். ஸோ இது என்னோட ஃபேவரட். நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்கல்ல, உங்களோட லக்கி ஐட்டம் ஏதாவது இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் திஸ் ஒன் லக்கி. ஓகே. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எங்க போனாலும் இது இல்லாம நான் போனதே இல்லை. ஓகே. எவ்வளவு வாட்ச் கட்டினாலுமே சரி, எங்க இந்த ஃபங்க்ஷன் அவர் கூட நான் போறேன்னா இதை கண்டிப்பா கட்டிட்டீங்க பாரு, நீங்க வாங்கி கொடுத்ததுன்னா கட்டிட்டேன். அந்த மாதிரி இது எப்பவுமே இருக்கும். அண்ட் எஸ், எனக்கு வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்குது. வாங்குவோம் நிறைய கம்மியா எவ்வளவு 100 ரூபாய்க்கு குடுக்குறாங்களோ அது வாங்குவோம். ரொம்ப பட்ஜெட்டா இருக்காங்க. பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி பட்ஜெட் அப்படிதாங்க வாழணும். சீரியஸா மணி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்லுவாங்க, நீ வந்துட்டு இதுல 10 ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டா ஒரு நல்ல பிராண்டியரா ஒண்ணு வாங்கிடலாம்ல அப்படின்னு. எதுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு 6 மாசம் ஓட போகுது, அதுவும் ஒரு நாள் ரிப்பேர் ஆக போகுது. இதுல ஒரு 10 வாங்குவேன், எனக்கு டிஃப்ரெண்டா எந்த காஸ்டியூம்ஸ்க்கு வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல ஹாப்பினஸ் இருக்குது, அவ்வளவுதான் போதும் அப்படின்ட்டு. இதுவும் மீஷோல தான் வாங்கினேன். ஜஸ்ட் 129 rupees. நீங்க பட்ஜெட் கூட இல்ல, நீங்க பட்ஜெட்டுக்கும் கீழ இருக்கீங்க. நைஸ். சோ இது எல்லாமே எனக்கு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க வித் பிரைஸோட. இது எவ்வளவு கேட்டா இது எவ்வளவு தெரியுமா, இது இவ்வளவு வாங்குனேன், இவ்வளவு எல்லாம் பந்தா கட்டுறதுக்கு எதுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்க நல்லா ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அண்ட் வந்து அங்க வந்து குட்டியா ஒரு செட்டப்ல அவ்வளவு லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த ரூம்குள்ள வந்தோடனே இது என்ன ஒரு குட்டி ஒரு காஸ்மெட்டிக் ரூமான்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டே வந்துச்சு. பிகாஸ் அவ்வளவு லிப்ஸ்டிக்ஸ் இல்ல, இது வந்துட்டு என்னோட பிராண்ட்ஸ், நான் யூஸ் பண்ற பிராண்ட்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் நான் எப்பவுமே பிராண்டியர் தான் போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும் இல்லைன்னா. ஸோ அதனால நான் மேக்ல வச்சிருக்கேன், நைக்கால வச்சிருக்கேன், ஹுத்தால வச்சிருக்கேன், அண்ட் மெப்ளின்ல வச்சிருக்கேன். அண்ட் எஸ், மெப்ளின், நைக்கா. அண்ட் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இட்ஸ் மை இப்போ நியூ டைம் ஃபேவரேட் ஆயிடுச்சு இது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஜூடியோல வந்துட்டு ப்ளம் லிப் பட்டர்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு உங்களுக்கு லிப் ரொம்ப சின்னதா இருந்தது அப்படின்னா இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளம் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் தான் இது வந்துட்டு. இது நீங்க வந்து 3 நாளா இருந்தாலும் அழியாது. அடுத்த நாளும் தூங்கி எந்திரிச்சு இதுல லிப்ஸ்டிக்ல போயிருக்கேன் நானு. சோ இது லிட்டில் பிட் காஸ்ட்லி ஆக்சுவலி. 800 rupees இது ஆக்சுவலி. இது வாங்கும்போது ஒரு தானே யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா ஒரு 300 400 800க்கு எப்படா அப்படின்ட்டு. பட் இது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா காஸ்டியூம்க்குமே வித்தவுட் மேக்கப்ல இது போடும்போது அவ்வளோ நல்லா எப்படி சொல்றதுன்னா அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்ல நம்மளோட பியூட்டியை. அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் வந்து போடுவேன். அண்ட் இது வந்துட்டு ரீசன்ட் டைம் அடிக்ட் லமையார்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ஒரு லிப் கிளாஸ். இதை நான் வந்துட்டு நைட் கேருக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு அடிக்கடி வந்துட்டு லிப்ல வந்துட்டு தோல் எல்லாம் உறிஞ்சு வரும் நிறைய பேருக்கு, அந்த ஒரு ஹேபிட், ட்ரைனஸ். அதுக்கு இதை யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம ரிசல்ட். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு அடிக்கடி வரும், லிப் வந்துட்டு வெடிக்கும், அண்ட் தோல் எல்லாமே பிஞ்சு வரும், ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. எவ்வளோ இருக்கும் இது வந்துட்டு? ஐ திங்க் 600 நினைக்கிறேன். ஓகே. உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு காஸ்ட்லியஸ்ட் காஸ்மெட்டிக் யோசிச்சு வாங்கினேன். இப்ப நீங்க சொன்னீங்களா இது நான் யோசிச்சு நான் யோசிச்சு வாங்கினதா 800. அதுக்கு மேலே இல்ல. ஓகே.
அதுக்கு மேல நான் வாங்கவே மாட்டேன். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி நீங்க 2000 3000 ஆயிடும். அது எல்லாமே நார்மலாவே அப்படிதான் இருக்கும். பட் சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நமக்கு நார்மல் பட்ஜெட் ப்ரைஸஸ்லயுமே இருக்கும், ஹையர் ப்ரைஸஸ்லயுமே இருக்கும். இப்போ நான் என்னோட மேக்கப் கிட் வந்துட்டு எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அதனால எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்துட்டு சீரியல்ஸும் பண்ணுறதுனால நான் அதுக்கு தகுந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது பண்றது. ஸோ அங்க இருந்த ஜுவல் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகழகா இருக்கு. கண்ணுக்கு கவர்ச்சின்னு சொல்லாமா, குளிர்ச்சியா இருக்கு, அதை எடுத்து காட்டிடுங்க. இது எல்லாமே இப்போ இருக்கிற ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு மீஷோல தான் வாங்கினேன். ஐயோ, ஸ்பான்சர் வீடியோ ஐட்டம் போல இருக்கு. இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இவ்வளோ குட் குவாலிட்டிஸ் வந்துட்டு ஒரு ஆப்ல வர முடியுது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா நார்மல் பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 800 1000 rupees 2000 rupees இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. 200 rupeesல கூட கிடைக்கும், 300 rupeesல கூட கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு சரி. நான் வந்துட்டு இப்போ இது எல்லாமே இப்போ கலர்ஸ்டு எல்லாமே இப்போ இருக்கிற ட்ரெண்டி செட்டப். ஓகேங்களா, ஐ வில் ஷோ யூ. ஓகேங்களா, ஓகே திஸ் ஒன். அண்ட் எல்லாமே கலர்ஸ்ல வச்சிருக்கேன், ஆல் கலர்ஸ்ல. ஏன்னா இப்போ ஒரு மெகா சேல் போனுச்சு, ஸோ அதனால ஐ பர்ச்சேஸ்ட் a lot. ஓகே, எவ்வளோ இருக்கும்? ஜஸ்ட் 200 to 300 rupees. யா எக்ஸாக்ட்லி நான் எனக்கு ப்ரைஸஸ் வந்துட்டு தெரியல. இது this one is nice ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீங்க சீரியல்ல பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே போட்டுருப்பாங்க. இல்ல நான் சீரியஸா அப்பவே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மேபி நான் கம்மியா கூட வாங்கியிருக்கலாம். அப்ப நான் ரொம்ப காஸ்ட்லியா வாங்கிட்டேன். ஓகே, சோ இது எல்லாமே நமக்கு அந்த சாரீஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல கலர் இந்தியன் லுக்ஸ்ல வந்துட்டு இருக்கும். சோ அதனால ஆனா இதோட லைஃப் ஸ்பான் அது எப்படி இருக்கும்? நமக்கு நமக்கு வந்துட்டு அப்பப்போ அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏத்துடணும் இல்லைங்களா. இப்ப இந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம இதை போட முடியுமா? முடியாது. அப்ப நம்ம எதுக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் எனக்கு. ஃபுல் பாக்குறதுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில்லா இருக்கும். நமக்கு வந்துட்டு இதோட குவாலிட்டி ரேஞ்சுமே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தபிள் தான். நான் அதுதான். இது எல்லாமே நீங்க ஒரே டைம்ல எடுத்ததா? இல்ல, நம்ம அப்பப்போ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வீடியோஸ் வரும்போது பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி லெஹெங்காஸ் அந்த மாதிரிலாம் சுடிதார்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த லிங்க் எல்லாம் அமுச்சு விட்டுருங்க. ஸோ நிறைய பேர் இதை கேட்டுட்டே இருக்காங்க, உங்களோட லிங்க் ஆச்சு. அந்த ப்ரொஃபஷனல்குள்ள நம்ம இன்னும் போகல அப்படிங்கிறதுனால. சி வெரி நைஸ். ரொம்ப எல்லாமே எப்படி சொல்றது, இவ்வளவு கம்மி ரேட், அது மாதிரி வெயிட்டுமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குது. அதுதான் இதுல இருக்கிற மெயினே. இங்க பாருங்க, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு கலர் காம்பினேஷன் தான் இப்ப கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இதுல பேங்கிள்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஆமா, ஓகே. சோ இந்த இதுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கிரீன். நான் என்னன்னா எல்லா கலர்ஸ்லயுமே கொஞ்சம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, இது வெயிட்லெஸ் பாருங்க. ஆமா, வெயிட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற ப்ரொஃபஷனல் நம்மளோட ட்ரெடிஷ்னலுக்கு வந்துட்டு ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. இது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? இது ஜஸ்ட் 199 rupees. ஓகே, 199 rupees. ஸோ ஒரு நல்ல ஒரு பட்டு புடவை, நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எவ்வளவு மேம் காஸ்ட்லியா வாங்கிருந்தீங்க? அப்ப எனக்கு தெரியாம அப்பெல்லாம் இந்த ஆப் இல்லையே. வேற நான் அவ்வளோ முட்டாளா இருந்திருக்கிறேனா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஜுவல்லரிஸுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 4000
6,000 அந்த மாதிரி எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் நானு. ஓகே. ஸோ எனக்கு பிரைடல் செட்டப்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியான ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள ஜுவல்லரிஸ். இப்போ இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே நான் பிரைட்ஸுக்கும் யூஸ் பண்றேன் அண்ட் ஒன்மோத்தி என்னோட சீரியல்ஸ்க்கும் யூஸ் பண்றேன். இங்க இருக்கிற கலெக்ஷன் நான் வந்துட்டு வீட்டுக்கு வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஃபார் மை பர்சனல். ஸோ என்னோட பிரைட் என்னோட இதுக்கு வந்துட்டு தனியா வந்துட்டு என்னோட ஷாப்ல வந்துட்டு ஒரு செக்மெண்ட் ஒரு ரூமே இருக்கு. ஸோ அதனால அங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே அந்த ஒயிட் ஸ்டோனு அண்ட் கோல்டன் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு 5,000 6,000 7,000 அந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில உள்ளது. ஓகே. அண்ட் இங்க இருக்கிற இயரிங்ஸ் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே கூட நீங்க ஷூட்க்கு யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா, இது எல்லாமே நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது. இப்போ இந்த இயரிங்ஸா இருக்கட்டும், அந்த பேங்கிள்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வந்துட்டு என்ன மித்ரா கேரக்டர்ல பாத்திருப்பீங்க. சோ அப்ப வாங்கினது நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, அப்போ ஒரு இயரிங்கே கிட்டத்தட்ட 1,500 rupees. அப்பா. ஓகே. அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன். 800 rupees அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்பதான் வந்துட்டு அதை பத்தி யோசிக்கிறேன். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் அப்ப உள்ளதை நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சோ அந்த அளவுக்கு அது வர்த்தபிளா இருக்கு. சோ அதனால சோ அந்த பாக்ஸஸ்ல இருக்கறதுல இன்னும் நிறைய வளையல்லாம் போல. ஆமா, நமக்கு ஜுவல்லரிஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். எனக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 3 yearsவே ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சுந்தரியில நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர் சைட்ல இருந்து. ஸோ அவங்க ரிட்டர்னபிள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 years நம்ம 3 years அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதோட குவாலிட்டி ரேஞ்சஸ் கம்மி ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ரிட்டர்னபிள் பண்ணி நோ யூஸ். ஸோ அதனால அது அப்படியே இருக்கும். அண்ட் இப்போ இங்க இருக்க இந்த செட் எல்லாமே சேர்த்து நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல இதுவே கிட்டத்தட்ட 1 lakh 1.5 lakh கிட்ட இருக்கும். இது மட்டுமே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், ஜடை, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இதுல வந்துட்டு என்னன்னா நமக்கு தனித்தனி பாக்ஸஸ் நான் வந்துட்டு வச்சிருப்பேன். என்னன்னா நமக்கு இப்ப கொலுசு இருக்கு அப்படின்னா கொலுசுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஒரு 7 to 8 ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மாட்டல், அதே மாதிரி மூக்குத்தி, சின்ன சின்ன விஷயங்கள் தான். எல்லாமே தனித்தனி ஆர்கனைஸ் பண்ணி தனித்தனியா வச்சிருக்கேன். ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு தங்கம் வாங்கியிருந்தா சீரியஸா அப்படிதான் இருக்கு. எனக்கே தோடும், ஏண்டா இவ்வளவு காசை போட்ட அப்படின்னு. பட் வேற வழி இல்லையே, நாங்க சீரியல்ஸ் பண்றோம்ல, நமக்கு பாக்கிறதுக்கு ஒரு கிராண்டியர் லுக் வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியும். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எப்படி மேம், எந்த அளவுக்கு? ரொம்ப கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நமக்கு வந்துட்டு ஜுவல்லரிஸ் வந்துட்டு சீக்கிரமா நமக்கு வந்துட்டு கருத்து போயிடும் சில ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்துட்டு கிளாத்ஸ் வச்சு நம்ம செக்யூர் பண்ணணும். ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறது கீழே விழுந்துருச்சுன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே தெரிச்சிரும். ஸோ அதெல்லாமே மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். அப்போ மெயின்டைன் பண்ணாதான் உங்களால அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 yearsக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் ஒரு ஜுவல் என்கிட்ட இருக்கிற ஒரு ஜுவல்னா இதுதான், ஒரு ஆர்னமெண்ட். தட் எது வேணா, பேங்கிள், இயரிங். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்ல எல்லாமே போட்டது 5 years தான். ஓகே. சீரியல்ஸ் வந்ததுக்கு அப்புறம்ல இருந்து தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கோல்டு தான். நான் ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி லவரே கிடையாது. ஓகே. ஜுவல்லரி லவரே கிடையாது. எனக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டெட் எங்க வீட்டுல வந்துட்டு சின்ன வயசுல போட்டு விட்டாங்க. ஓகேங்களா, அது நான் காலேஜ் முடிச்சு இன்டர்ன்ஷிப் போற வரைக்கும் அந்த ஸ்டெட் தான் வந்துட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ புதுசா எனக்கு இந்த ஜுவல்லரி வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டு நான் கேட்டதும் இல்லை வீட்டுல. எங்க வீட்லயுமே அதுக்கெல்லாம் தேவையில்லடா, கோல்டுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தது அதேதான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எப்பவுமே இருக்கணும், சும்மா தேவையில்லாத பொருட்கள்ல போடக்கூடாது அப்படின்ட்டு. நான் மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நெசசரி ஆயிடுச்சு. எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அதனால நமக்கு டிஃப்ரெண்டா தெரியணும். ஒரு ஜுவல்லரி போட்டா அடுத்த ஒரு சாரி போட்டு அடுத்த ஷெட்யூல்ல அந்த சாரி போட்டாலே இப்பதானே நீங்க அந்த ஷெட்யூல்ல போட்டீங்க, இப்ப ஏன் அந்த சாரி போறீங்க? அதுக்காகவே 3 மாசம் கழிச்சுதான் அந்த சாரியை ரிப்பீட் பண்ண முடியும். ஓகே. சோ இல்லன்னா உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. மேடம் நீங்க அன்னைக்கு போட்டு சரியில்லை தானே நீங்க வந்திருக்கீங்க, என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அது நம்ம வாங்குறது இப்போ ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி வாங்கணும் வேற. ஆமா, யூஸ் பண்ணதே ரிப்பீட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ட்ரெண்ட்லயும் இருக்கணும் நம்ம. ஏன்னா அப்பதான் இன்னும் நம்மள நிறைய பேர் வந்து பாப்பாங்க. நம்ம நீங்க வேறுங்க வாங்குற சேலரியில இன்வெஸ்ட்மெண்ட் போடுற ஒரே ஃபீல்டு வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஃபீல்டு தான். வேற எந்த ஃபீல்டுலயுமே அப்படி கிடையவே கிடையாது. சோ எங்களுக்கு செலவுகள் தான் அதிகமா இருக்கும். ஓகே.
அண்ட் இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட இன்டர்வியூ பண்ணதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.